திண்டுக்கல்லில் கற்பழிப்பு வழக்கில் 20 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த குற்றவாளியை திருப்பூரில் கைது செய்த தனிப்படை போலீசார். புதன்கிழமை பகல் 11 மணியளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல்லைச் சேர்ந்த கிருது முகமது மகன் ஜாபர் சாதிக் வயது 50. இவர் கடந்த 2005ஆம் ஆண்டு 16 வயது சிறுமியை கடத்திச் சென்று பாலியல் வன்புணர்வு செய்ததாக நகர் வடக்கு காவல் நிலைய போலீசார் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இதனைத் தொடர்ந்து ஜாபர் சாதிக் ஜாமீனில் வெளியே வந்து நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் இருந்ததால் திண்டுக்கல் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்தது. பிடியாணையை நிறைவேற்ற முடியாமல் நிலுவையில் இருந்த வழக்கை மேற்கொண்டு விசாரணை செய்ய முடியாத நிலையில் இருந்தது. இதுகுறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் உத்தரவின் பேரில் டிஎஸ்பி கார்த்திக் மேற்பார்வையில் நகர் வடக்கு காவல் நிலைய ஆய்வாளர் வெங்கடாஜலபதி தலைமையில் நகர் குற்றத்தடுப்பு பிரிவு சிறப்பு ஆய்வாளர்கள் வீரபாண்டியன், ஜார்ஜ், காவலர்கள் ராதா, முகமது அலி, விசுவாசம், சக்திவேல் மற்றும் நீதிமன்ற காவலர்கள் தேன்மொழி ஆகியோர் கொண்ட தனிப்படையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு திருப்பூர் பகுதியில் பதுங்கியிருந்த ஜாபர் சாதிக்கை கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தி பிடியாணையை நிறைவேற்றினர்.